Hi friends, welcome to முத்துரகு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துட்டேன். அதாவது 1/2 கிலோ. இத வந்து குறைவான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் வெல்லம் எடுத்துறோம். அத வந்து கரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நான் தூசு ஏதாவது இருக்கும். இது பாகு வெல்லம் மறந்தா அப்படியே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அது கூட 5 ஏலக்காய் கொஞ்சமா சுக்கு பவுடர் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு வந்து ஜலிச்சு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். அது கூட நம்ம வறுத்த பாசிப்பருப்பு, ஏலக்காய், சுக்கு பவுடர், தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் வெல்லம், அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கும் வெல்லம் சேர்த்த உடனே, அதனால வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வெல்லம் கரைச்சது தண்ணி நம்மளுக்கு பத்தல, அது வெல்லம் தண்ணி. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப தெளிச்சிடக்கூடாது. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ வந்து இடியாப்ப தட்டில் வந்து நெய் தடவிட்டு அதில் கொழுக்கட்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். Keep the sky on your mind. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.